இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை காலகட்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன். 1-2 இல்லை, வயது 62 முடிய போகுது. கரெக்டாக ஜூன் 5ஆம் தேதி வந்துச்சுன்னா 62 முடியுது. இந்த வயதுக்குள்ளே அவ்வளவு சோதனை காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். அதை நான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை, புலம்பலாக போயிடும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த சோதனை காலகட்டங்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அந்த சோதனை காலகட்டங்கள் என்னை சந்திக்கலைன்னா இந்த 62 வயதில் நான் திடமாக எவ்வளோ சோதனையெல்லாம் பார்த்துட்டேன், இது விடவா ஒரு பெரிய சோதனையை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை திடப்படுத்துது. ஆக வாழ்க்கையில் சோதனைகள் வருதேன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. சோதனைகள் நமக்கு பலம். எவ்வளோக்கு துன்பம் வருதோ, துன்பம் வருவதெல்லாம் நமக்கு பலம், மெச்சூரிட்டியை தருது, பக்குவத்தை தருது, மனிதர்கள் யார் என்று சொல்லித் தருகிறது. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நல்ல அண்ணன் தம்பி, யார் நல்ல உறவு, யார் சிறந்த நண்பன், இவைகளை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? பணத்தோட அருமையை எப்போ புரிஞ்சுக்கிறது? ஐயோ ஒரு இடம் வாங்காமல் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம யோசிக்கிறது? நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோமேன்னு நம்ம எப்படி அனுபவத்தை புரிஞ்சுக்கிறது? இவைகளுக்கெல்லாம் யார் ஆசிரியன்? இவைகள் அனைத்துக்கும் ஆசிரியன் தான் சோதனைகள். அதனால் சோதனைகளுக்காக இன்றைய நாளை நான் ஒதுக்கியிருக்கேன். சோதனைகளுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு வர சோதனை என்னென்னா, இதய மூச்சு வாங்குவதலும், அதுவும் கூட புதிதாக ஒரு நோய் ஒன்று முளைத்து அது MDSன்றாங்க, இது ஒரு பக்கம் படுத்துது. ஆக இது மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்? பலம். நோய்ங்கிறது ஒரு கொடூரமானது. மனுஷனுக்கு பணம் இருந்தால் மட்டும் போகாது, நோய் மட்டும் இருக்கவே கூடாது. நோயை போல ஒரு கொடூரமானவன் யாரும் அல்ல அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை இந்த நோய் சொல்லித்தருது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது சோதனை வந்துச்சுன்னா திட்டாதீங்க, அதற்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் இன்றைய பாலபாடம். இதை சொல்வதற்காகவே இந்த வீடியோ. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று இறைவனிடம், பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நான் இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். தற்கொலை எண்ணம் மட்டும் எனக்கு 2 முறை சிறு வயதில் வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது தான் முதன்முறையாக சோதனையின் உச்சத்தில் மீண்டும் வந்திருக்கிறது. இருந்தாலும் அடக்கிக் கொள்கிறேன்.